பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வருடம் துவங்கி 2 மாதங்களை நாம் கடக்கும்படியாய் நம்மோடு கூட தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து வந்தாரே, அவருடைய எல்லையில்லா அன்புக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். துவக்கத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அவரை துதிக்கும்படியாய் நம்மை இணைத்திருக்கிறாரே, அந்த வல்ல தேவனை நாம் ஆராதித்து, ஆண்டவரே இந்த மாதத்திலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், எங்கள் உறவுகள், எங்கள் நண்பரின் குழந்தைகள் தேர்வுகளை சந்திக்க இருக்கிறாங்க. இசப்பா 10th 11th 12th எல்லாமே அரசாங்க தேர்வுகளை சந்திக்க இருக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் இந்த மாதத்திலே வெளிப்படுகிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை மட்டும் அனுதினமும் சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கள். அதே போல் அவங்க பயத்தில் பதட்டத்தில் இருந்தாலும் நீங்களும் கூட சேர்ந்து பயப்படாதீங்க. அவங்க அருகில் அமர்ந்து நம் தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லவர், தேவாதி தேவன் அவர் நமக்காகவே இந்த பூமியிலே வந்து நமக்காகவே வாழ்ந்தவர், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்குகிறவர். நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்ற வார்த்தை கேட்ப அவர் உங்களை வழிநடத்துவார்னு தைரியமாக பேசுங்க. அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் படிங்க. ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறதுனால நிச்சயமாய் நீங்கள் ஞானத்தில் பலவான்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லுவோம். அதே போல் அனுதினமும் அந்த பிள்ளைங்க எக்ஸாம் போகும்பொழுது டைம் இருந்துச்சுன்னா அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் அந்த பிள்ளைங்களை முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிடமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு நீங்கள் ஆண்டவருடைய ஆசிரியரை அந்த பிள்ளைகளுக்கு கூறி எக்ஸாம்க்கு அனுப்புங்க. நிச்சயமாய் ஒரு அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் ஒருவேளை நம்ம வீட்டில் எக்ஸாம் எழுதுகிற பசங்க இல்லைனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நம்ம சொந்தக்காரில் இல்லை நண்பருடைய பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தைரியமான வார்த்தைகளால் பேசுங்க. ஆண்டவர் இருக்கார், நாங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம், நிச்சயமாய் அவர் வெட்கப்பட விட மாட்டார், நல்ல ஒரு மதிப்பெண்களை நம்ம பிள்ளைங்க வாங்குவாங்க, நம்ம பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் தான் வரும், ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார்னு நம்பிக்கையோடு நம்ம பேசலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நிச்சயமாய் ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் எதிர்பார்த்ததற்கும் மேலான மதிப்பெண்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் அவர்களை முன்னும் பின்னுமாய் வான தூதர்களை காவல் வைத்து அந்த எக்ஸாம் ஹாலில் அவங்க அந்த கொஷின் பேப்பரை வாங்கின உடனே எல்லாவற்றையும் அவர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த ஆன்சர் பேப்பரில் அவருடைய வல்லமை இறங்கி நிச்சயமாய் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுது. அநேக சாட்சிகளை நம்ம இந்த கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தின் மூலமாகவும் திருச்சபைகளிலும் நிச்சயமாய் நாம் கேட்க போகிறோம். எனவே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் அநேகருக்கு அனுப்பி, வெறும் 10th 11th 12th மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எல்கேஜி முதல் காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கும். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்.